கூலிப்படை தொடர்ந்து கண்காணித்து வந்து இந்த கொடூரமான படுகொலையை நடத்தியிருக்கிறார்கள். கொலை நடந்த இடத்தில் பார்த்தோம். மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி, நெருக்கமான ஒரு பகுதி. அவ்வளவு எளிதாக கூண்டுவிட முடியாது. அவ்வளவு பாதுகாப்பான ஒரு பகுதி. அந்த இடத்திலே இவ்வளவு துணிச்சலாக வந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு வாசலில் இதாக கட்டிக் கொண்டிருக்கிற அந்த இடத்தில் கொடூரமான கொலை காலையில் மருத்துவமனையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினோம். ஆயிரக்கணக்கான பிஎஸ்பி தொண்டர்கள் இங்கே திரண்டிருந்தார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொலையில் சரண்டர் ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல. உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு திட்டமிட்டு கொடுத்த கும்பலையும் கைது செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அரசின் கவனத்திற்கு இதை எடுத்து முதற்கட்டமாக இவர்களை கைது செய்திருக்கிறோம். தொடர் விசாரணையை தொடர்ந்து திட்டமிட்டவர்கள் யார் யாரோ அவர்கள் அனைவரையும் கைது செய்வோம் என்று காவல்துறை உயரதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். அவருடைய உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க ஏதுவாக இந்த பகுதியிலே உள்ள நந்தர் தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் விளையாட்டு மைதானத்தில் வைப்பதற்கு அரசு அனுமதித்திருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அவருடைய உடல் இந்த பகுதிக்கு எடுத்து வரப்படும். பொதுமக்களின் பார்வைக்கு கட்சி தொண்டர்களின் அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. நாளை காலை 10 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையார் இங்கே வருவதாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருடைய வருகை வரையில் அந்த உடல் பாதுகாப்பாக பதப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த அடிப்படையில் இப்போது எம்பாம் செய்கிற பதப்படுத்துதல் வேலை நடந்திருக்கிறது. ஆகவே பதப்படுத்துதல் முடிந்ததும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த மைதானத்திற்கு அவருடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்டார். அவருடைய உடல் அவருடைய கட்சி அலுவலகம் உள்ள இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியிலே மக்களை அமைப்பாக்கி வந்தார். பௌத்தத்தை ஒரு மாற்று அரசியலாக உயர்த்தி பிடித்தார். மாயாவதி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்தார். அவர் மீது இப்படி ஒரு தாக்குதல் படுகொலை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தலித்துகள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடக்கின்றன என்பது, குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்து வருகின்றன என்பது அனைவரும் அறிந்ததுதான். இப்போது சென்னையிலேயே தலைநகரிலேயே நாட்டு வெடிகுண்டுடன் ஆயுதங்களுடன் கூலிப்படை கும்பல் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. ஆகவே வழக்கமாக வழக்கு பதிவு செய்தோம், புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கடந்து போகாமல் இதுபோன்ற கூலிப்படை கலாச்சாரம் பெருகுவதற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். ஒரு அரசியல்
தலைவரையே இந்த அளவுக்கு இலகுவாக வந்து படுகொலை செய்ய முடியும் என்றால் காவல்துறைக்கு விடப்பட்ட சவாலாகத்தான், அரசுக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தனிநபருக்கு எதிரான தாக்குதல் என்று பார்த்துவிட முடியாது. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் விடப்பட்டிருக்கிற சவால். ஆகவே இதை அரசு பொறுப்புணர்வோடு அணுக வேண்டும் என்று இங்கேயே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு. அப்ப தமிழகம் முழுவதும் எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு தனிப்பட்ட கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும். சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும். குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், முற்றாக ஒழிக்க வேண்டும். யாரோ கொலை செய்வார்கள், யாரோ வந்து அதற்கு ஆஜராவார்கள். உண்மையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தப்பித்து விடுவார்கள். திட்டம் போட்டு கொடுத்தவர்களும் வழக்கிலே சிக்க மாட்டார்கள் என்றால் இது மேலும் மேலும் தொடரும். ஆகவே கூலிப்படை கலாச்சாரத்திற்கான மூலம் எது, அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அழித்தொழிப்பது என்பதிலே காவல்துறை, தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம், சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். 3 அரசியல் பிரமுகர்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த செய்தி சரி. இப்போ சென்னை தலைநகரில் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. சட்டம் ஒழுங்கு உண்மையில தமிழகத்தில் வந்து சீர்திருத்தம் நினைக்கிறீங்களா? இது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற முயற்சி தான். தனிநபர்கள் மீதான தாக்குதலாக இருந்தாலும், தலித்துகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிற போக்காக இருந்தாலும், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற மிக மோசமான ரவுடி தனம். ஆகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே இதை பார்க்க முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டும். சமூகம் சார்ந்த அடிப்படையிலே நடக்கிற, சாதியவாத அடிப்படையில் நடக்கிற படுகொலைகள் கூடுதலாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாதி மதத்தின் பெயரால் படுகொலைகள் நடக்கின்றன. தென் மாவட்டங்களில் அது அதிகமாக நடந்து வருகிறது. எனவே இவற்றையெல்லாம் தனிப்பட்ட முறையிலே ஆய்வு செய்வதற்கு தனி உளவுத்துறை தேவை. பொதுவாக இருக்கிற உளவுத்துறையினர் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு வலிமையற்று இருக்கிறார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. தீவிரவாத நடவடிக்கைகளை கவனிப்பதற்கென்று கீழ்பிராஞ்சி இருப்பதைப் போல தலித்துகள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதல்களை, தலித் தலைவர்கள் மீதான தாக்குதலை தடுப்பதற்கு, கண்காணிப்பதற்கு தனி உளவு பிரிவு தேவை என்பதை பல 10 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. இப்போதும் வலியுறுத்துகிறது. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுறவங்களை வந்து இன்றைக்கு இந்த காலம் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுறவங்க எப்படி சார் வருவாங்க? அவங்களுக்கு மத்தியில் ஒரு அச்சமா இருக்கும். உங்க கூட சாதாரண அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்? முதல்ல சொல்லிட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சார் முதல்வர் கட்டுப்படுத்த